ஹாய் காய்ஸ், நம்ம த மெமரி இன் டாட்டா ஸ்டோரில் சீசன் 2ஓட ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். போய் அங்கே வேற பாபு தெரியாம வந்துட்டு இருக்காளே. போடு. ஓ, இவளுக்கு எத்தனை பேரா? உனக்கு எதுவும் ஆகலையே சைக்கோ? எனக்கு எதுவும் இல்ல, உடம்பு தான் லைட்டா அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குது, மத்தபடி வேற எதுவும் இல்ல. அடிச்சுதான் போட்டான். ஒரு ஸ்பியரால முதல் முறையா தாக்கப்பட்டிருக்கேன், அப்ப இப்படிதானே வலிக்கும். கிண்ட்ரோ, நான் உன் கூட செஞ்ச ட்ரைனிங் தான் எனக்கு உதவி செஞ்சது. மாட்டினியா? ஒரு லட்சம் ஓட்டு குத்துறாங்க, அது உயிரோட பெருசு. ஏன் மேக்மா, உன் மண்டைக்குள்ள இதை தவிர வேற எதுவும் ஓடாதா? அதெல்லாம் சரி, இவங்க எத்தனை நாளைக்கு நம்ம கைதியை வச்சிருக்க போறோம்? இந்த உலகத்துல மக்கள் நாகரிகத்தை பழையபடி கொண்டு வர வரைக்கும் ஜெயில போகுது. அறிவியலோட ஒப்பிட்டா யோகா ஒன்னும் பெரிய அல்ல இல்ல. அதோட அவன் செய்யற மாதிரி நம்ம எதுக்காக செய்யணும்? ஒருவேளை நம்ம அப்படி செஞ்சா நமக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அந்த மாதிரி நம்ம எதுவும் செய்ய வேண்டாம். அவனுக்கு என்ன நடக்குமோ நடந்துட்டு போகும். ஒரு வழியா பிரச்சனை முடிஞ்சது. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ரொம்ப பெருசா மாத்தது வார அப்படி. அதெல்லாம் கிடையாது. ஏன்னா நிலைமை தலைகீழ மாற இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இனிதான் நம்ம எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து அறிவியல் ராஜ்யத்தையே உருவாக்க போறோம். அதுவும் நம்ம இருக்கிற இந்த கற்காலத்துல சின்ன துரும்புல இருந்து ஆரம்பிக்க போறோம். என்னையா இது? சும்மா நின்னு வேடிக்கை பார்த்தா போதாது. வந்து இங்க சீக்கிரம் ஒட்டம்பாது. நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அறிவியல் தொழில்நுட்பத்தை உருவாக்குறோம். ஓஹோ, காலச்சேங்கடா, இதெல்லாம் தின்னு செய்யணும். போதாக்குறைக்கு ஜெனரேட்டர் வேற செய்யணும். உங்க எல்லாருக்கும் கண்கள்ல சில பிரச்சனைகள் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த கண்ணாடி சரி பண்ணுங்க. நம்ம சயின்ஸ் ராஜ்யத்துல ராம் என்ன இருக்கும்? அடடா, இதோட கடைசி பீஸையும் நான் உள்ள வச்சிட்டேன். ஆனால இந்த செல்லில சில துண்டுகள் காணோமே. அப்படி துண்டுகள் சரியில்லைனா இந்த செல்ல மாறும்போது பிரச்சனை ஏற்படும்ல. சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. அப்படிதான் நினைக்கிறேன். அனுமானத்தை வச்சு பார்த்தா இது சரியா இல்லைன்னா கூட வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். அப்படியா? ஒருவேளை நம்ம நினைச்சது தப்பா இருந்தா இந்த திரவத்தை ஊத்துற கொஞ்ச நேரத்துல இந்த சில டப்பல வெடிச்சிரும். ஐயோ, டேய் எஃபெக்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஆகும். ஐயோ, ஹெட்லைட் போச்சு. நான் எவ்வளவு நேரமா தூங்கிட்டு இருக்கேன்? சில 1000 வருஷம் தான். ஐயோ, ஹெட்லைட் போயிடுச்சு. என்ன செய்ய போறோம் தெரியலையே. ஒர்க் பண்றவர் போல. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை இதுல வரீங்க. எடுத்துல தள்ள முடியாதாமா? இன்னொரு ஒரு மாங்கா ஆர்டிஸ்ட் டைப்பிங் பண்ண மாதிரி இருந்துச்சு. உனக்கு நம்ம செங்கு சொன்ன விஷயம் நல்லா ஞாபகம் இருக்குல்ல? இந்த உலகத்துல சுவாரஸ்யமா இருந்த என்டர்டைன்மெண்ட்ல இருந்து திரும்ப எல்லா விஷயத்தையும் கொண்டு வருவேன்னு சொன்னானே, அதான் செய்யலாம். நாம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஒரு அற்புதமான நாகரிகத்தோட ஆரம்பம் தான் இது. புரிஸ்தரா இதுக்கு இருக்குடா வாடா. இந்த மாதிரி ஆரம்பிச்சீங்க. கொஞ்ச நாள் தான் நாங்க இருந்தோம். அதுக்குள்ள இவ்வளவு வேலை பார்த்துருக்கானுங்களா? என்னை விட்டு நீங்க எப்படி இதெல்லாம் செய்யலாம்? நான் வந்துட்டேன். வாடி வீட்டுல விழுந்ததுக்கு அப்புறம் நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். நேத்துதான் நான் குணமானேன். அதனால நானும் வந்து விடட்டுமா? ஐயோ, இந்த பழைய நெருக்கடி மோசமானவன். நாம அடிச்சு வச்சிருந்த உமீராவை அவுத்து விட்டது இவன் தான். ஆனா அவங்க உண்மையிலே மனசால நமக்கு உதவி செய்யறதா இருந்தாங்க, செஞ்சுட்டு போட்டுமே. நமக்கு அவங்க நிறைய நம்பாதீங்க. அதோட நிறைய சிலைகளை நம்ம ஒண்ணு சேர்த்தே ஆகணும். ஓகே, நான் உங்களுக்கு உதவி செஞ்சா நீங்க இதை ஏத்துப்பீங்கல்ல? சும்மா தாத்தாட்ட வரணும், புரிஞ்சு எடுப்பாரு வேலை. ஏத்துக்க மாட்டோம்டா. சரி, எதையோ சேர்க்கணும் நீங்களே. அது எத்தனை பீசஸ்? எவ்வளவா இருந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன். நீங்க சின்ன சின்னதா இருக்கிற துண்டுகளே நான் தான் உட்காந்து மொத்தமா சேர்க்கணுமா? எல்லாத்தையும் சேர்க்கணுமா? எல்லாத்தையும் தான், ஒண்ணு கூட விடக்கூடாது. சும்மா கேட்டதுக்கு இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு நல்ல வேலை. அங்க இருந்து நேரா போனோம்னா ஒரு ஏரி வரும், அத கடந்து போகணும். அதுக்கப்புறம் உன்னாலதான் பேச முடியலங்க. கொஞ்ச நேரம் அமைதியா ஓய்வெடு. இல்ல, முடியாது. நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லி ஆகணும். என்னது? சுக்கா சோ கொண்டுட்டாதீங்க. எல்லாமே முடிஞ்சது.
சயின்ஸ் ராஜ்யம் தான் இதுல வெற்றி அடைஞ்சாங்க. இது வரைக்கும் நான் மனசாட்சி இல்லாம சிலைகளை நிறைய அழிச்சிட்டேன். அதை நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு. அதை நினைச்சு நீ கவலைப்படாத சுகாசா. வேலைன்னு வந்துட்டா நான் வெள்ளக்காரனையே தோக்கடிச்சிருவேன், தெரியும்ல? அந்த துண்டுகளை எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லு. ஒண்ணு விடாம நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓ, உடச்சு போட்ட இடம்லாம் சொல்கிறான் போல. சுகாசா, நீ இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பல சிலைகள் அழிச்சிருக்க. ஆனா அது ஒவ்வொன்றும் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? நல்லா தெரியும். நான் இதுவரை செஞ்ச எதுவும் எந்த ஒரு விஷயத்தையும் நான் மறக்கவே இல்லை. குற்றம் வச்சு ஆயிருக்கு. இந்த காலத்தில் ஃபோன் உண்மையிலேயே நாம ஜெயிச்சிட்டோமா? எல்லாம் பாதுகாப்பா தானே இருக்காங்க. யார் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரலையே. ஒன்றும் இல்லை பாட்டி. ஆமா, நம்ம ஆட்களுக்கு யாருக்கும் எதுவும் ஆகல. இல்ல, இங்க யாருக்கும் எதுவும் ஆகல. சொன்ன மாதிரி எல்லாரும் பாதுகாப்பா இருக்காங்க. செங்கு அவனை சுலபமா சாக விட மாட்டான். என்ன செங்கு, ரொம்ப நேரமா யோசிக்கிறியே? என்ன யோசிக்கிற? இப்ப நம்ம கிட்ட ஏகப்பட்ட மாடர்ன் ஹியூமன்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு சிலர்ல நான் என்ன செய்யறேன்னு தெரியல. வினிகரையும் குளோரினையும் சல்பரோட சேர்த்தா நமக்கு குளோரோ அசிட்டேட் கிடைக்கும். அதுல கொஞ்சோண்டு அப்படியே சோடியம் ஹைட்ராக்சைடு கலந்தோம்னா நமக்கு சோடியம் குளோரோ அசிட்டேட் கிடைக்கும். சைனைடை நம்ம பிளட் அப்புறம் இரும்ப வச்சு ரியாக்ட் பண்ண வச்சோம்னா அப்புறம் சைனோ அசிட்டேட்ங்கற. எப்பா, எனக்கு புரியுற எனக்கே தலை சுத்துது. சரி சரி, உங்களுக்கு புரியுற மாதிரியே நான் சொல்றேன். எத்தில் சைனோ ஆசிட் செய்யறதுக்கு ஆல்கஹாலோட ஃபார்மால்டிஹைடு சேர்த்தா நம்ம காயங்களை சரிப்படுத்தக்கூடிய சூப்பர் க்ளூ நமக்கு கிடைக்கும். அப்படியா? அடேங்கப்பா, அப்போ அதை வச்சு சுகாசாவை காப்பாத்திடலாமா? சைனும் உதவுதப்போ. அந்த காயம் ஆறதுக்குள்ள இதை நம்ம செய்யணும். நான் ஒன்றும் மாயா விலை இல்லை ஜிங். ஒரு ஆர்கனை இழந்ததுக்கு அப்புறம் என்னால எதுவும் செய்ய முடியாது. இதுதான் நானும் சொன்னேன், இது ஆப்ரேஷன் தான். யோகாவோட நான் இங்க தனியா இருக்கேன். இது ஒன்றும் மோசமா இல்ல. டாக்டர் அண்ணா கண்டுபிடிச்சி இருப்பீங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீங்க எல்லாரும் இப்படி நல்ல மனசோட உங்க தலைவனையே கொல்ல ஒருத்தன் இருக்கான். அவனை கொல்லாம எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா உங்களால எந்த ராஜ்யத்தையும் நடத்த முடியாதா? சுகாசா வேணா நீ கொல்ல முயற்சி பண்ணிருக்கலாம். ஆனா அப்படி இருந்தும் அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான். அதுக்கு வாய்ப்பே இல்லையே. இன்னும் என்னதான் அதிசயம் நடந்தாலும் அவன் உயிரோட இருக்க மாட்டான். அதிசயமா? செங்குக்கு அந்த மாதிரி விஷயத்து மேலாம் சுத்தமா நம்பிக்கையே கிடையாது. அவன் கஷ்டப்பட்டு அறிவியல் வழியை பின் தொடர்ந்துட்டு இருக்கான். அதுவும் இல்லாம அவன் நினைச்ச காரியத்தை என்னைக்கும் முடிக்காம விட்டதில்லை. எல்லாரை விட அவன் தான் பலசாலி. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல பொறுமை உடையவன். இதுக்கு மேல உன்னை காப்பாத்தணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வழிதான் இருக்கு. சுகாசா, உன்னை திரும்பவும் நாங்க கல்சலையா மாத்த போறோம். மாத்திட்டு லிக்விட் ஊத்தலாம். அந்த நோய் சரியாயிடும்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப எப்படி கல்லா மாத்துறது? எப்படி அது தெரியவே தெரியாத. மிராய், நீ இங்க என்ன பண்ற? நான் இங்க வரக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்லிருக்காங்க. ஆனா என்ன பார்க்கணும்னு தோணுச்சு, அதனாலதான் இங்க வந்தேன். அங்க என்ன பண்ற? இங்க வா கொஞ்சம். ஊசியை வச்சு எனக்கு ஒரு சின்ன உதவி தேவைப்படுது. அதனாலதான் உன்னை உடனடியா இங்க வர வச்சேன். நிக்க போறியா? டாக்டர் ஐயோ, அவங்க தங்கச்சி. சர்ஜரி செய்யறதுக்கு பேஷண்ட்டுக்கு தேவையான மயக்க மருந்தெல்லாம் எதுவும் இல்லையே. ஹைஸ்கூல்லயே மிகப்பெரிய பலசாலின்னு பேர் எடுத்திருக்கா. சும்மாவா? அட போய் அதுக்குன்னு சுகாசாக்கு மயக்க மருந்தெல்லாம் தேவையில்லைல்ல. அவன் பார்த்தா பாவமா அவளை இங்க தூக்கிட்டு போயிடுங்க. வயசுதானே ஆகுது, இங்க வரக்கூடாதுன்னு சொல்லி இருந்தோம்ல. அநியாயம்டா, தாங்குறான்றதுக்காக. நீ எதை நினைச்சும் வருத்தப்பட தேவையில்லை மிராய். செங்கு ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டு அதை செய்யாம விட மாட்டான். அவனால முடியாதுன்னா அதை ஒத்துக்கிட்டு இருப்பான். ஆனா அவன் ஏதாவது செஞ்சு சுகாசாவை காப்பாத்துறதுக்காக ஏதாவது ஒரு வழி அவன் நிச்சயமா கண்டுபிடிப்பான். இப்ப அவனால முடியலனாலும் வருங்காலத்துல
கண்டிப்பா ஒரு வழியை கண்டுபிடிப்பான். சென்கு, என் உடம்ப பத்தி எனக்கு தெரியும். அத பத்தி நீ சொல்லணும்னு அவசியம் இல்லை. சர்ஜரி செய்யணும்னா நீண்ட நாள் வாழணும் தானே. ஆனா எப்படி இருந்தாலும் என் உயிர் போக போறது நிச்சயம்தான். உண்மைதான். அதான் உன்னை காப்பாத்த ஒரே வழி கல் சிலையா மாறுறதுன்னு சொன்னேன். சிலைய மாத்திரம் பிழைக்க வைக்கலாமா? கல் சிலையில இருந்து திரும்பவும் மனிதரா மாறும் போது எந்த நோயா இருந்தாலும் அது குணமாயிடும். அததான் இப்ப இவனுக்கு முயற்சி பண்ணி பார்க்க போறோம். மேபி இந்த கல்லையே ஒட்ட வைப்பாங்கன்னு சொல்றது நினைக்கிறேன். ஏதோ புரியுற மாதிரி இருக்கு. ஒண்ணு கேட்கவா? திருப்பி இவனை எப்படி கல் சிலைய மாத்துன்னு சொல்றியா? பதட்டப்படாத. அதை எதுக்கு இவ்வளவு ஆர்வமா கேக்குற? அததான் நம்ம கண்டுபிடிக்கணும்னு உன்கிட்ட முன்னாடியே சொன்னான்ல. அது என்னரே, அது என்னன்னே தெரியாது. கண்டுபிடிக்க எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியல. அது அது கிடைக்கிற வரைக்கும் இவனை எப்படியாவது நம்ம உயிரோட வச்சிருக்கணும். அதை செய்யறதுக்கு முன்னாடி சுகாசா, என்னோட கையாலேயே நான் உனக்கு கொல்ல வேண்டியதா இருக்கும். என்னடா சொல்ற? செங்கு, என்ன சொல்ற? இவனை உரைய வைக்கணும்னு நான் சொல்றேன். ஒரு வகையில அது ஒரு கோல்டு ஸ்லீப் மாதிரி தான். அதுக்குள்ள இவனை சிலையா மாத்துறதுக்கான வழியை கண்டுபிடிக்கணும். என்ன ஆனாலும் நான் அவ்வளவு சீக்கிரம் நான் விட்டு கொடுத்துட மாட்டேன். விட்டு கொடுக்கவே மாட்டேன். இது நரகம்டா. அதனால என் மேல நம்பிக்கை வச்சு உயிரை விடு சுகாசா. நான் தயாரா இருக்கேன். ஒருவேளை நான் சாகணும்னா கூட உன் கையாலேயே சாகுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட ஒரு தடவை நானே என் கையால உன்னை கொண்டு இருக்கனே செங்கு. அட, எனக்கு இப்பதான் ஞாபகமே வருது. அசால்ட்டா பேசுகிறாங்க. இது கொல்லணும் வேற என்ன ஏதாவது போல சொல்லுங்க. இமேஜா இருக்கும்ல? சரி பரவாயில்ல, உன்னோட ஆசையை நானே நிறைவேற்றிடுறேன். என்னுடைய அழகான ஸ்டீம் கொரில்லா வண்டி இருக்கே, இதோட அழகை இன்னும் மெருகேத்தி எப்படி ஆக்குறேன்னு மட்டும் பாரு. இந்த இன்ஜின்ல 2 பிஸ்டன் இருக்கிற மாதிரி நான் செய்ய போறேன். சரியா? ஓகே, அதுக்கு செல்போன்ல பயன்படுத்துற பார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இது என்ன பண்ணுது? பார்க்கவே வித்தியாசமா இருக்குல்ல? அதான் இந்த டெக்னாலஜியா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குதுங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னு விலைக்கு சொன்னாலும் நம்ம புத்தி கட்டி எட்டாது. அதுவும் கரெக்ட் தான். ஆமா, அவங்க அப்படி என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இந்த வில்லேஜே இப்ப விஞ்ஞானி ஆயிடுச்சு. ரெஃப்ரிஜரேட்டர். சுகாசாக்காகவா? ஃப்ரீசர்னு சொல்லலாம். அதுவும் இந்த கற்காலத்துலயா? மாடர்ன் மக்களே இப்படி வாய போறதா மத்தவங்க என்ன பண்ணுவாங்க? ஆரம்பத்துல நானும் இப்படிதான் இருந்தேன். ஆனா போக போக பழகிடுச்சு. பழகிடுச்சா? அதான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த சக்காச்சக் 2 பம்புக்குள்ளேயும் போகணும். நடுவுல இருக்க இந்த கோல்டு வயர் மூலியமா முன்ன பின்னாடி காத்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ இதுல ஈட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது நம்மள பொறைய வச்சிடும். இதுதான் ஃப்ரீசர்ல நடக்குது. சொன்ன விஷயம் எனக்கு கொஞ்சம் கூட புரியல. ஆனா இது செமையா இருக்கு. அப்படின்னா இது ஃப்ரீசர் எல்லாமே நல்லா ஒர்க் ஆகுமா? அப்படி கிடையாது. மாடர்னா இருக்கிறது இன்னும் குழப்பமா இருக்கும். ஒரு பொருளை நம்ம ஒரே வச்சா அது கெட்டு போகாதுன்னு சொல்லுவாங்கல்ல. அதேதான். அதுக்கு கூட நம்ம இதை பயன்படுத்தலாம். இதை மட்டும் நம்ம முழுசா உருவாக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுற உணவை கூட கெட்டு போகாத அளவுக்கு பாத்துக்கலாம். பெட்ரிஃபைட் பீம். இப்போ இதுல திரவத்தை ஊத்துனோம்னா நமக்கு தேவையான செஷமி டிராக்டர் ரெடி ஆயிடும். கேக்க அசால்ட்டா இருக்குது. சைடுல ரெஃப்ரிஜரேட்டர்ல வைக்கிறத விட கிருமிகள் எதுவும் இல்லாம ஃப்ரெஷ்ஷா இருக்கும். மொத்த மனித இனத்தையும் அழிச்ச ஒரு விஷயத்த இவனை காப்பாத்திக்க பயன்படுத்துறான். எப்போடே இந்த சயின்ஸ் எனக்கு உண்மையிலே பிடிச்சிருக்குடா. இந்த டெக்னிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இனி நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். இந்த உலகத்துல 700 கோடி மக்களை திரும்ப கொண்டு வந்துட்டா அந்த 700 கோடி மக்களும் அவங்கள பாதுகாக்க வேண்டிய அனைத்தும் அவங்களே செஞ்சுப்பாங்க. அதோட அவங்களுக்கு உதவுறதுக்கு தானே சயின்ஸும் இருக்கு. இதுல ஃப்ரீசர் ட்ரையரை நம்ம சேர்த்துட்டோம்னா அப்புறம் அட்டகாசமா ஆயிடும். ஓ, அப்படின்னா இதுக்கப்புறம் நமக்கு உணவு பத்தின கவலை என்னைக்குமே இருக்க தேவையில்ல. எஸ், ரெஃப்ரிஜரேட்டரை ரெடி பண்ணிட்டோம். அதுக்குள்ளயா? போங்க போங்க, இனிமே நமக்கு என்ன இங்க வேலை? இப்ப எதுக்கு என்ன தள்ளுறீங்க? உன் நண்பனோட உயிரை எடுக்க போறாங்கன்னா நீ பக்கத்துல இருந்து உட்கார்ந்து வேடிக்கை பாப்பியா, இல்ல ஓரமா போய் அழுவியா? அவங்க 2 பேருமே தலைவர்கள் தானே. அதனால இந்த சமயத்துல நாம அவங்களோட இருக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். கேட்கவே ஒரு மாதிரி இருக்குது. அசால்ட்டா பண்றாங்க.
கோல்டு ஸ்லீப்புன்னு தானே சொன்னேன். வானத்துல இருக்கிற ஸ்பேஸ்ஷிப்ல தானே இதெல்லாம் வச்சிருப்பாங்க. ஸ்பேஸ்ஷிப்பா? ஷோயூ ஷிப்ல மொத்தமா 3 பேர் உட்காரலாம். அந்த மாதிரி விண்வெளி போறதுக்கு உனக்கு வாய்ப்பு கிடைச்சா இங்க இருக்கிறவங்கள யாரை நீ தேர்வு செய்வ? யாரு அப்படின்னா, இந்த கேள்விய தகுதியானவங்க யார் இருக்காங்களோ அவங்கள தேர்ந்தெடுக்கிற மாதிரி நீ என்ன கேக்குறியா? நான் என்ன கேட்ட, நீ என்ன சொல்ற? நான் உன்கிட்ட சும்மா தான் கேட்டேன். சம்பந்தமே இல்லாம எதுக்காக நீ இந்த மாதிரி பேசுற? நம்ம ஏன் சம்பந்தமே இல்லாம இந்த மாதிரி பேசக்கூடாதா? ஆமா, தைஜுவும் செங்கோ, இந்த கிரகத்தை முழுசா சுத்தி பார்க்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்ட. அதனால அந்த வேலைக்கு குரோம தேர்ந்தெடுப்பேன். அது சரி, நீ எப்படி கூப்பிட்டாலும் நான்லாம் அதுக்கு வர மாட்டேன். தலையில கல் இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணு இருக்கான்ல, இருக்கா? அந்த பொண்ணு ஒரு ஜேர்னலிஸ்ட். அடுத்து யாரை குணப்படுத்தலான்னு அவ சொல்றத வச்சுதான் நான் தெரிஞ்சுப்பேன். அது மட்டும் இல்லாம உனக்கு அவன் மேல ஒரு கண்ணு இருக்குன்னு சொல்லு. ஏன்னா அவனுக்குமா? பலசாலி, அதனால அவனுக்கு உன் மேல ஒரு கண்ணு இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் இது வரைக்கும் குணப்படுத்தினவங்கல்ல தோற்றத்தை பார்த்து குணப்படுத்தவே இல்லை. அதான் தெரியுமே. அதெல்லாம் இருக்கட்டும் சுகாசா, ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்றியா? இந்த ஹைஸ்கூல்லயே பலசாலின்னு ஒரு பட்ட பேர் இருக்குல்ல, அது நீயே வச்சுக்கிட்டே இல்ல உனக்கு யாராவது வச்சாங்களா? நான் அதை பத்திலாம் யோசிச்சதே கிடையாது. ஏன்னா அதுல எனக்கு பெருசா விருப்பம் இல்லை. உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய பலசாலி இருக்கான் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மலை அளவுல இருக்கிற பெரிய கொரில்லா மாதிரி தான் இருப்பான். அவங்கள பலசாலின்னு சொன்னாலும் ஒத்துப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு டிவி ஷோல நான் அது கூட சண்டை போட்டிருக்கேன். ஏயா நீ என்ன பீஸ்ட் அண்டடா? ஆரம்பத்துல நீ ஒரு சிங்கத்து கூட சண்டை போட்டிய ஞாபகம் இருக்கா? கடைசியா நம்ம அதை வளர்த்து சாப்பிடும் போது அதோட சுவையே நல்லா இல்ல. நான் தைஜு நீ அப்புறம் நம்ம 3 பேரும் ஒன்னா சாப்பிட்டோமே, அப்ப நம்ம 3 பேரும் முகத்தை பார்த்து மாத்தி மாத்தி சிரிச்சுக்கிட்டோம். ஒருவேளை நம்ம இப்ப உயிரோட இருக்கோம் அப்படின்னா அதுக்கு அன்னைக்கு தைஜு சொன்ன அந்த ஒரு வார்த்தை மட்டும் தான். பழைய ஞாபகங்கள்லாம் எனக்கு வருது. அந்த சமயத்துல நான் உங்க 2 பேர் கூடவும் இருந்தேனே, சந்தோஷமா இருந்துச்சு. நான் நிம்மதியா இருந்தேன். சென்கு. அது மட்டுமா? அந்த தைஜு அங்க இருக்கிற விஷமுள்ள மஷ்ரூமை வேற சாப்பிட்டான்ல, அதோட பேரு அமானிட்டா மஸ்கராயா. அதை சாப்பிட்டோம்னா நம்ம மனசு பெரிய ஆலோசேஷனுக்குள்ள மாட்டிக்கோ. அதோட சூப்பர் மேரி கேம்ல ஒரு மஷ்ரூமை சாப்பிடுவான்ல, அது கூட பார்க்கறதுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். ஆனா அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு சக்தி எல்லாம் எதுவும் கிடைக்கல. அது ஏன்னு உனக்கு தெரியுமா? அது ஏன்னா மேரி அந்த மஷ்ரூமை சாப்பிட்ட ஒரே காரணத்தினாலதான் அவன் அவ்வளவு பெருசா வளர்ந்தான்னு அவன் நினைச்சுக்கிட்டான். மத்தபடி சொல்லணும்னா அது உண்மைலாம் கிடையாது, வெறும் கேம் தான். இல்லையா? நான் சொன்னது சரிதானே? ஹேய் சுகாசா, என் அண்ணனை நீங்க பாதுகாத்திருக்கீங்க, அதுக்கு நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லுவேன்? ஆனா இதுக்கப்புறம் நான் காத்திருக்கணும். என் அண்ணன் கண் முழிக்கிற வரைக்கும் நான் பார்த்துப்பேன். இந்த இடத்தை விட்டு அசையாம பார்த்துப்பேன். உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். சரி அப்புறம் என்ன? அடுத்த கட்டத்துக்கான வேலையை ஆரம்பிப்போமா? அத உடனடி ஆரம்பிப்போம். சுகாசா இருந்திருந்தா இந்த விஷயத்த சொல்லிருக்கவே மாட்டான். எத்தனை பேர் இருக்காங்க பாத்தியா? ஓகே, எல்லாரும் கொஞ்சம் இங்க கவனிங்க மக்களே. அதாவது 3700 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில வந்து மனிதர்களை கல்லா மாத்தின அந்த பீம் தாக்குச்சு. அது வந்து நீங்க இழுக்கிற சீக்கிரமா சொல்ல. நான் பாட்டு வயல்ல நின்று தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருந்தேன், அந்த நேரம் பார்த்து கல்லா ஆயிட்டேன். ஏதோ போலீஸ்காரன்னு சொன்ன. ஒருவேளை அது மனித இனத்தை தாக்குறதா இருந்துச்சுன்னா நம்ம யாருமே இப்போ கண்டிப்பா உயிரோடு இருந்திருக்க மாட்டோம். அதுக்குதான் நம்ம அடுத்து எல்லாரும்
சயின்ஸோட உதவியை பயன்படுத்தி அது உண்மையிலே என்னங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்க போறோம். வியாக்கியோட சேர்த்து மத்தவங்களும் பல விஷயத்தை நமக்காக விட்டுட்டு போயிருக்காங்க. அதை வச்சு நம்ம பயன்படுத்துவோம். அந்த லைட் எதுக்காக வந்துச்சு நம்ம கண்டுபிடிப்போம். அதுக்கு இந்த கிரகத்தோட மறுபகுதிக்கு போவோம். கிரகத்தோட மறுபகுதிக்கா? அது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். அப்படியே நியோனதால்ஸ் யூரோஷியால இருந்து கடந்து வந்தாங்க. நம்மளால முடியாதா? கரெக்ட் தான். ஆனா இது 10,000 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அதுவும் இல்லாம அவங்க நடந்து பழக்கப்பட்டவங்க. நாம அப்படிலாம் கிடையாது. அப்படின்னா செங்கு சொன்ன மாதிரி எப்படியாவது கிரகத்தோட மறுபகுதிக்கு போயாகணும். அதுக்கான வழி என்னங்கிறது நம்ம யோசிப்போம். அதுக்காக நம்ம அவ்வளவு தூரம் நடந்து போகணுமா என்ன? அதெல்லாம் அவசியம் இல்ல. கடல் வழியாவே நம்ம போயிடலாம். அதனால அடுத்த கட்டமா நம்ம கப்பலை உருவாக்குவோம். நம்ம அப்பா ஃப்ரெண்ட்ஸ் அதே முடிவு. உலகத்தோட மர்மத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான பயணத்தை நம்ம தொடங்கியாச்சு. ஸ்டோன் வேர்ல்டோட ரகசியம் என்னன்னு நான் எப்படியாவது கண்டுபிடிச்சே தீருவேன். கப்பலை நான் ஓட்டுறேன். இந்த கிராமம் இதுக்கப்புறம் இந்த கடலுக்கு மேலேயே வாழ போறாங்க. நான் விரும்பின மாதிரியே கடல் பயணம் செய்யறேன். உன்னோட நீண்ட நாள் ஆசை இப்ப நிறைவேறிடுச்சுல. கப்பல்ல இருந்து உலக சாகசத்தை பார்க்க போறோம். இது கண்டிப்பா இங்க இருக்க எல்லாருக்கும் சுவாரஸ்யமா இருக்க போகுது. நான் சொல்றது சரியா? அவ்வளவுதான் bro. உலகத்தை சுத்தி பார்க்க இவ ரொம்ப ஆர்வமா இருக்கா. சயின்ஸ் ராஜ்யத்துல இருக்கிற எல்லா விஷயமும் சுவாரஸ்யமா இருக்கு. அதான் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. கல்லாம் அந்த உலகத்துல நான் மனுஷனா மாதிரி இன்னும் விட 2.5 வருஷம் ஆகுது. எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம்ல. ஆமா, அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் கடந்து மனிதனத்தோட வருங்காலத்துக்காக நம்ம பயணம் செய்றோம். அதேதான். இந்த பயணம் இப்பதான் ஆரம்பிக்குது. இந்த உலக கல்லாமான ரகசியம் என்னன்னு நான் கண்டுபிடிச்சே தீருவேன். இந்த சயின்ஸை வச்சு நம்ம மனித இனத்துக்கே திரும்ப உயிர் கொடுப்போம். இதுக்கு மேலதான் ஆட்டம் ஆரம்பிக்க போகுது. இன்னைக்கு எபிசோட் ரொம்ப எமோஷ்னலாக போச்சுங்க. இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக இந்த அடுத்த இதுக்கு போயிட்டாங்க, நகர்ந்துட்டாங்க, ஒரு ஹாப்பியாக அவங்கெல்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு கூட்டு முயற்சியெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. பட் மைண்டு ஃபுல்லாக எனக்கு சுகாசா தான் ஓடிட்டுருக்கு. அதுலேருந்தே என்னால் வெளியே வர முடியல. என்னடா அது அப்படின்ற மாதிரி டக்குன்னு ஒன்று நடக்கவே அது பயங்கர எமோஷன் ஆயிடுச்சு. ஏன்னா அவனை வந்து கம்பீரமாகவே பார்த்து அப்படி பழகிட்டு ஒரு மாதிரி உடஞ்சி அப்படி டக்குன்னு அந்த கண்ணை மூடுறவே அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு எமோஷன் பயங்கரமாக. இவன் அசால்ட்டாக சொல்லிகிட்டு இருக்கான். ஏன்னா இப்போ நடப்பில் கூட இறந்தவங்களை எழுப்புறதுன்றது இப்போ நடப்பில் கூட அது ஒரு டெஸ்டிங் இதில் தான் இருக்குது. இப்போ அந்த டைமுக்கு இவன் பேசிகிட்டு இருக்கான் அதை அப்படின்றப்ப அது எவ்வளோ தூரத்துக்கு சாத்தியம் தெரியல. ஏன்னா என்ன ரே வந்து அடிச்சிச்சு, எப்படி ஸ்டோன் ஆச்சுன்றதை கண்டுபிடிக்கிறது பெரிய வேலை. அது தெரியாமல் தான் எல்லாருமே முடிச்சுட்டு இருக்குது. இப்போ அது எப்போ கண்டுபிடிச்சி அதுக்கான இதுவும் கண்டுபிடிச்சி திரும்ப இவனை ஸ்டோன் ஆக்கி திரும்ப இவனை எழுப்புறதுன்றது பெரிய ஒர்க்கு. அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரில. எனக்கு அவனை ஒரு மாதிரி மிஸ் பண்ணுறேங்க. அவன் எழுந்து 2 பேரும் ஜோடியாக சேர்ந்து என்னடா பண்ண போகிறாங்கன்ட்டு அவ்வளோ ஆர்வமாக இருந்துச்சு. போன எபிசோட சொன்னேன், எழுந்து திரும்ப அவனை படுக்க வச்சிங்கன்னா அது என்னடா அப்படின்ட்டு அதே தான் நடக்குது. அவனை போய் ஃப்ரீஸாக பார்க்கறதுக்கே எனக்கு பிடிக்கல சொல்ல போனேன். ஒரு மாதிரி எனக்கும் அதே ஃபீல் தான். மிஸ் பண்ண வச்சுட்டான். அதுக்குள்ளேயே அவன் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. எப்படி இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஊசி போடும்போது சும்மா ஏதாவது திசை திருப்பத்துக்கு பேசிகிட்டே இருந்து ஒரு ஊசி போடுவாங்களா, அந்த மாதிரி தான் இருந்தது சென்க்கும் அவனோட கான்வர்சேஷனும். ஏன் நம்ம வந்து சம்மந்தெல்லாம் பேசக்கூடாது, அந்த மீனிங் வந்து என் ஃப்ரெண்டு மாதிரி எல்லாத்தையும் ஷேர் பண்ணி எதோ பேசக்கூடாதுங்கிற மாதிரி தான். ஸோ அந்த மாதிரியே ஏதோ பேசி பேசி அப்படியே அந்த உயிர் போனது வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இப்போ அவன் வந்து அந்த மாடர்னாக இருந்து இந்த மாதிரி அவன் விழுந்திருந்தா கூட நமக்கு எந்த எமோஷன் இருந்ததுன்னு தெரில. இப்போ அவன் மாறி அவங்க தங்கச்சின்னு இப்போ தான் எழுந்தான், எமோஷன் ஆனான். அப்போ தான் அவனுடைய தன்மை என்னன்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ தான் அந்த காட்டி அதுக்குள்ளே வந்து அவனை அப்படி பண்ணது வந்து எப்படி ஏற்றுக்குதுன்னு தெரில. ஓகே, அவன் நம்பிக்கையாக தான் இருக்கான் செங்கோ. ஆனால் அவனை மாதிரி நம்மளால முடியாதுங்க. நம்மளுக்குலாம் கதை தண்ணி வந்துடும். அவன் ஸ்ட்ராகாக நம்புறான். அவனுக்கே எமோஷன் ஆச்சு, அடைக்குன்னு தான் இருக்கிறான். பட் அதுக்கெலாம் இப்போ டைம் இல்லை. அவன் எழுப்புறதெல்லாம் நம்ம குறியாக இருக்கணும். அந்த மொத்த எமோஷனே அவன் வெறி ஆக்கிப்பான். இன்னும் அது வந்து நம்ம எவ்வளோ சீக்கிரமாக செய்யணுன்றதை அதில் போட்டுப்பான் அந்த எஃபெக்டை. ஸோ அது பார்க்குறப்பே தெரியுது. மேன் பவர்லாம் நம்மளுக்கு கிடச்சிட்டே தான் இருக்குது. இருக்க இவங்க ஜாயின் பண்ணி எழுப்பிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ அது எப்படி போதும் பார்ப்போம். இப்போ அடுத்த மூளையோட அந்த பக்கத்துக்கு போகலாம், உலகத்தோட அந்த சைடுன்றான். இதே தான் இன்றைக்கி அவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸும் கிளம்புனாங்க. அவங்களோட நிலைமையும் என்ன ஆச்சுன்னு தெரில. மேபி அப்படி அவங்க போய் தப்பிச்சிருந்தா அங்கே ஒரு கண்டிப்பாக ஒரு மக்கள் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்படி தப்பிச்சு இருந்தால், இல்லைனா திரும்ப அந்த சைடு போய் அதையும் தான் நடக்க போகுதுன்றது தெரில. ஸோ சீசன் 3ல் அது வேறு மாதிரி எப்போ போய் இப்போ ட்ராவல் அந்த மாதிரி போகுமான்னு தெரியல. எனக்கு வின்லாண்ட்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அது போய் அந்த சைடு தேர்ந்த ஒரு அமைதியான லேண்டுன்றமே அதெல்லாம் வேறு ஞாபகம் வந்துச்சு. பார்க்கலாங்க எப்படி போகுதுன்னு.
எனக்கு மைண்டில் அந்த சுகாசா எழுந்துப்பார்ல அந்த 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 இது போயிடுச்சு. மேபி அதுதான் ஃபைனல் எபிசோடாக இருக்குமோ, முடிகிறப்போ அப்படி கொடுத்து எமோஷன் ஆக்கிடுவாங்களா என்னன்னு தெரியல. எனக்கு அதுதான் மைண்டில் போயிட்டு இருக்கு. எனக்கு இந்த 2 பேர் காம்போ வந்து நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட் சீசனில் 2 பேர் சேர்ந்து அப்படி அதே அப்படி problem நடக்கும். அதுதான் நம்ம என்ன கற்பனை பண்ணுற மாதிரி நடக்கவே மாட்டேங்குது. அதுக்கு மாற வேற வந்தா வைக்கிறாங்க. இது 2 பேர் காம்போ பார்க்க போகிறோன்னு அந்த ஆர்வமாக அப்படி இருந்தா இல்லைன்ட்டு அவனை படுக்க வைக்கிறப்போ அது டோட்டலாக அது அப்செட் ஆயிடுச்சு. ப்ளஸ் அவன் இறந்தோ உயிரும் போயிடுச்சுன்றது வந்து இன்னும் பயங்கரமாக இதுவாகுது. அதேமாதிரி சுகாசா வந்து அந்த பொண்ணு ரிப்போர்ட்டர் தான், அவள் சொல்கிறபடி தான் நான் எழுப்பிட்டு இருக்கேன் ஆளுன்ற. அப்படின்னா டாக்டர்ஸ் யாருன்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், யாரெல்லாம் டாக்டர்ஸ் அப்படின்ட்டு அவங்களாம் பார்த்து எழுப்பலான்ற மாதிரி ஒரு பிளான். ஏன்னா இப்போ நோய் இந்த அடிப்படை இதுதான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது மாதிரி பட்டாலும் ஒன்றுமே நமக்கு தெரியல. நம்ம சயின்ஸ் இருக்குது, மருந்து வெளியே ரெடி பண்ணலாம், பட் உள்ளே இது பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அவங்கள எழுப்பி விட்டு அந்த எக்யூப்மெண்ட் அதெல்லாம் சொன்னால் இங்கே செய்யறதுக்கு ரெடி, என்னென்ன தேவைன்றதை அவங்க சொன்னால் நம்ம ஆளுங்க அதை செய்ய போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணான்னு தோணுச்சு. அது ஏன் அந்த பிளானுக்கு வரலன்னு எனக்கு தெரியல. அதுக்கு என்ன ரீசன், இவங்க சொல்கிற மாதிரி அதெல்லாம் கஷ்டன்றதுனால அது பண்ணலையா, அது என்ன ரீசன் தெரியல. அதேமாதிரி அன்றைக்கி அவங்க அப்பாவும் பேஷிப்பில் இருக்கும்போது குறிப்பிட்டு அந்த மறுமுனையில் இருந்து தான் அந்த ரேவ் வந்துச்சுன்னு அன்றைக்கும் அவர் சொன்னார். அதை நோக்கி தான் அவங்களும் போனாங்க. இப்போ இவங்களும் போகிறாங்கன்னா மேபி இதை செஞ்சவங்க கூட இருக்கலாம். அப்போ அது இன்னும் ஆபத்தாக கூட முடியலாம், அந்த மீனிங் சொல்கிறேன். ஸோ இவங்க போய் இப்போ நாகரிகமாக அங்கே ஒன்று இருந்துச்சுன்னா அது வேறு. பட் இதை செஞ்ச அந்த கெட்டவங்க அங்கே இருந்து அவங்க ஏதாவது பண்ணால் இது இன்னும் டேஞ்சராக போகும். ஸோ இது 2 மைண்ட் இருக்குது, பார்ப்பாங்க இன்னும். ஸோ சீசன் 2 எப்படியோ முடிச்சிட்டோம். அண்ட் வந்து ஸ்பெஷல் எபிசோடு இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு நண்பர் கூட எனக்கு லிங்க் அனுப்பிச்சிட்டாங்க, அதையும் பார்ப்போம். அது முடிச்சுட்டு நம்ம 3rd சீசனுக்கு போவோம்.